பொதுமக்களின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் ஒருவந்தூர் அரசு மணல் குவாரியில் காவல்துறை பாதுகாப்புடன் பொக்லைன் இயந்திரம் மூலம் மீண்டும் மணல் அள்ளும் பணிகள் தொடங்கியிருக்கின்றன. நேற்று போராட்டம் நடத்தியவர்கள் மீது இன்று வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, ஒருவந்தூர் மணல் குவாரியில் மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மீது என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன? அதாவது காயத்ரி, நேற்று நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஒருவந்தூரில் புதிதாக மணல் குவாரி திறக்கப்பட்டு மணல் அள்ளும் பணி நடைபெற்றது. அந்த மணல் அள்ளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மோகனூர், ஒருவந்தூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஒரு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த மணல் குவாரியை முற்றுகிட்டு பொக்லைன் முற்றுகிட்டு அதிகாரிகளையும் முற்றுகிட்டனர். அதனையடுத்து அந்த மணல் அள்ளும் பணி நிறுத்தப்பட்டு வாகனங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டன. இதனை அடுத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவந்தூர் நீரேற்று பாசன சங்க தலைவர் செல்லராசாமணி, மோகனூர் கரும்பு விவசாயிகள் சங்கத்தை நவலடி உள்ளிட்ட 450 பேர் மீது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல், சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். காயத்ரி, மக்களின் எதிர்ப்பை மீறியும் காவல்துறை பாதுகாப்போடு மணல் அள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? அதாவது காயத்ரி, நேற்று இந்த போராட்டம் முடிவடைந்த நிலையில் இன்று காலை மணல் அள்ளும் பணி மீண்டும் துவங்கியுள்ளது. அதாவது கூடுதலாக காவல்துறை பாதுகாப்புடன் அந்த ஒருவந்தூர் பகுதியில் இன்று காலை மணல் அள்ளும் பணி துவங்கியுள்ளது. அதாவது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து இடங்களும் காவிரி ஆற்றில் அனைத்து இடங்களும் மணல் அள்ளப்பட்டுள்ளன. இந்த எஞ்சி இருக்கும் ஒரே ஒரு இடம் ஒருவந்தூர் பகுதி மட்டும்தான். அதுவும் 2018க்குள் 18 வரை சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு அனுமதி உள்ளது. அதற்கு பின்பு மணல் அள்ள முடியாத சூழ்நிலை உள்ளதால் உடனடியாக மணல் அள்ளுவதற்கு முற்படுகின்றனர். சுற்றுவட்டார அனைத்து குவாரிகளும் மூடப்பட்ட நிலையில் இந்த ஒரு குவாரி மட்டுமே உள்ளது. இதனால் கட்டுமான பணியில் பாதிக்கப்படும் சூழ்நிலையால் மணல் குவாரி அள்ளுவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் மணல் அள்ளப்படுவது தொடர்பாக மக்கள் என்ன கூறுகிறார்கள்? அதாவது இந்த போராட்ட குழுவினர் மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த மக்களிடம் நாம் பேசிய போது தாங்கள் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசனைத்து மிகப்பெரிய அளவில், அதாவது தங்கள் மணல் குவாரியை நிரந்தரமாக மூடும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் அதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் இன்னும் இன்று நாளையில் ஆலோசித்து ஒரு மிகப்பெரிய அளவில், அதாவது அந்த பகுதி மட்டுமல்லாமல் இந்த மணல் குவாரியால் பாதிக்கப்படக்கூடிய சுற்றுவட்டார மக்கள் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராம மக்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் போராட்ட குழுவினர் தெரிவிக்கிறார்கள். காயத்ரி.